Hi students, in the video நம்ம ஒரு parabolic equation Crank-Nicolson method யூஸ் பண்ணி solve பண்ண போறோம். Question பாருங்க. Solve dou u by dou t equal to dou square u by dou x square in the interval 0 less than x less than 5 and t is greater than or equal to 0. Given that u of x comma 0 equal to 20, u of 0 comma t equal to 0, u of 5 comma t equal to 100. Compute u for one time step with h equal to 1 by Crank-Nicolson method. நம்ம இந்த Crank-Nicolson methodல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு h ஓட வேல்யூ வேணும், k க்கு வேல்யூ வேணும் and a ஓட வேல்யூ வேணும். a ஓட வேல்யூ क्वेश्चनல இருந்தே நம்ம எழுதிரலாம். இந்த क्वेश्चनல dou u by dou t இதோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாத்தீங்களா? கோஎஃபிஷியன்ட்னா அது பக்கத்துல இருக்கிற நம்பர். அந்த நம்பர் தான் a ஓட வேல்யூ. இந்த ஈக்குவேஷன்ல dou u by dou t க்கு கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. சோ இந்த ப்ராப்ளத்துல a ஓட வேல்யூ 1. அடுத்த क्वेश्चनல h க்கு வேல்யூ 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது k க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த Crank-Nicolson மெத்தட்ல நம்ம ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணனும். என்ன ஈக்குவேஷன்னா lambda equal to k divided by a into h square. இதுல நம்ம lambda h and a வேல்யூ இவ்வளத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா k க்கு வேல்யூ கிடைச்சிரும். Crank-Nicolson மெத்தட் இங்க வந்துட்டு lambda க்கு வேல்யூ 1 அப்படினு அஸ்யூம் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன்ல lambda க்கு 1, a க்கு வேல்யூ 1, h க்கு வேல்யூ 1 எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இத சிம்பிளிஃபை பண்ணனா k க்கு 1 அப்படினு கிடைக்கும். அடுத்தது Crank-Nicolson ஃபார்முலா பார்க்கலாம். இதுதான் Crank-Nicolson ஃபார்முலா. இந்த ஃபார்முலால ரைட் ஹேண்ட் சைடுல இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி 4 டேர்ம்ஸ் இருக்கும். டினாமினேட்டர்ல 4 இருக்கும். அண்ட் இந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த டயக்ராமை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிக்காமலே எழுதிடலாம். இதில் நம்ம இந்த பாயிண்டில் உள்ள யூவோட வேல்யூ அதை தான் இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் u சஃபிக்ஸ் i, j plus 1. அந்த i, j plus 1 அந்த பாயிண்ட் தான் இது. இதுக்கு நேர மேலே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்துட்டு i, j. இந்த பாயிண்ட் நமக்கு ஃபார்முலாவில் தேவைப்படாது. பட் இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள இந்த வேல்யூவும் வேணும். அதே போல் இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள இந்த வேல்யூவும் இந்த 4 வேல்யூவும் தான் இந்த ஃபார்முலாவில் இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கும். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து i, j அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள இந்த பாயிண்ட் i minus 1 j இருக்கும். ரைட் சைடில் உள்ள பாயிண்ட் i plus 1 j இருக்கும். அண்ட் அதே போல தான் இந்த பாயிண்ட் i, j plus 1 அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூ i minus 1, j plus 1. இதுக்கு ரைட் சைடில் உள்ள வேல்யூ அது வந்துட்டு i plus 1, j plus 1. இந்த டயக்ராமை மைண்டில் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வேல்யூஸ் சூஸ் பண்ண முடியும். அடுத்தது நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணணும். இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூஸும் டீயோட வேல்யூஸும் தேவைப்படும். இந்த கொஸ்டினில் எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 5 அப்படி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் x ஓட லோவர் லிமிட் வந்துட்டு 0, அப்பர் லிமிட் 5. இன் பிட்வீன் இங்குள்ள வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம h ஓட வேல்யூவை யூஸ் பண்ணணும். லோவர் லிமிட்ல இருந்து h க்கு வேல்யூவை ஆட் பண்ண x ஓட அடுத்தடுத்த வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிரும். h க்கு வேல்யூ 1 இல்லையா? ஸோ x ஓட செகண்ட் வேல்யூ நமக்கு என்ன வரும்னா 0 plus 1 தட் இஸ் 1 வரும். இந்த 1 கூட அகைன் h ஆட் பண்ணால் அடுத்த வேல்யூ 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ 3, நெக்ஸ்ட் வேல்யூ 4, அடுத்த வேல்யூ 5. அதுதான் அப்பர் லிமிட். ஸோ இங்கே எக்ஸுக்கு இந்த 6 வேல்யூஸும் தான் வரும். அடுத்தது டீயோட வேல்யூஸ் எல்லாம் எழுதலாம். இங்கே கொடுத்துருக்காங்க டி வேல்யூ இஸ் கிரேட்டர் than or equal to 0. ஸோ இனிஷியல் வேல்யூ வந்துட்டு இங்கே டீக்கு 0 தான். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு 0. அடுத்தது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்யூட் யூ ஃபார் ஒன் டைம் ஸ்டெப். இங்கே நமக்கு டீயோட அப்பர் லிமிட் கொடுக்கல. பட் ஒன் டைம் ஸ்டெப்னு கொடுத்துருக்கிறதுனால டீக்கு அடுத்ததாக ஒரே ஒரு வேல்யூவை நம்ம எழுதினா போதும். இந்த டீக்கு அடுத்த வேல்யூ எழுதுறதுக்கு நம்ம கேக்க வேல்யூவை யூஸ் பண்ணணும். இங்கே கேக்க வேல்யூ 1 இல்லையா? ஸோ இந்த 0லேருந்து 1 ஆட் பண்ணுனா டீக்கு அடுத்த வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு 1 அப்படி கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ் அண்ட் டீயோட வேல்யூவை யூஸ் பண்ணி டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். இந்த டேபிளில் இந்த ஃபர்ஸ்ட் ரோ இதில் வந்துட்டு எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கணும். இந்த எக்ஸை தான் நம்ம இங்கே i அப்படின்னு எடுத்துருக்குறோம். அடுத்தது இந்த காலம் வைஸ் வந்துட்டு டீயோட வேல்யூஸை எழுதிக்கணும். டீங்கிறத அங்கே ஜேனி மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5 அண்ட் டீக்கு வேல்யூ 0, 1. இப்போ இதுக்கு உள்ளாடி வரக்கூடிய யூவோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். இதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 3 கண்டிஷனை யூஸ் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா u of x, 0 equal to 20ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது u of 0, t க்கு வேல்யூ 0. அடுத்தது u of 5, t equal to 100. அண்ட் இந்த பிராக்கெட் உள்ளாடி 2 வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக உள்ளது எக்ஸோட வேல்யூ, செகண்டாக வரக்கூடியது டீயோட வேல்யூஸ். இந்த தேர்ட் கண்டிஷனில் பாருங்கள், இங்கே ஃபர்ஸ்ட்டில் 5 இருக்குது இல்லையா? இது எக்ஸுக்கு வேல்யூ.
அடுத்தது தான் t. ஸோ எக்ஸுக்கு 5 இருக்கிறப்ப யூவோட வேல்யூ 100. இந்த டயக்ராம்ல பாருங்க, இதுல தான் எக்ஸுக்கு வேல்யூ 5. ஸோ இதுக்கு நேர் வரக்கூடிய இந்த காலம்ல உள்ள ரெண்டு வேல்யூவும் நம்ம 100 தான் போடணும். அதே போல இந்த செகண்ட் கண்டிஷன்ல எக்ஸுக்கு பதிலாக இங்க 0 இருக்குது. ஸோ எக்ஸுக்கு 0வா இருக்கிறப்ப யூவோட வேல்யூ 0 அப்படி கொடுத்துருக்காங்க. இதுல தான் எக்ஸுக்கு வேல்யூ 0வா இருக்குது. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள இந்த காலத்தில் உள்ள ரெண்டு வேல்யூவும் இங்க 0 தான் வரும். அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி ரிமைனிங் ஃபர்ஸ்ட் ரோல உள்ள வேல்யூஸ் எல்லாம் எழுதிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வேல்யூ அப்படியே தான் இருக்குது, பட் டி இருக்கிற பிளேஸ்ல 0 இருக்குது. ஸோ டிக்கு 0வா இருக்கிறப்ப கரஸ்பாண்டிங் யூக்கு வேல்யூ 20. டிக்கு 0 எங்கெல்லாம் இருக்கும் பாருங்க, இதுதான் டியோட வேல்யூ 0வா இருக்கிற பிளேஸ். தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோல உள்ள எல்லா இடத்துலயுமே டிக்கு வேல்யூ 0வா தான் இருக்கு. ஸோ இதுல வரக்கூடிய ரிமைனிங் பிளேஸ்ல நம்ம வேல்யூ என்ன கொடுக்கணும்னா 20 அப்படின்னு போடணும். ஸோ இந்த வேல்யூ 20ஆ இருக்கும். இந்த 2க்கு நேர கீழே இதில் 20 வரும், இதுலேயும் 20 வரும், இதுலேயும் 20 தான் வரும். இப்படி தான் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். செகண்ட் ரோவில் ரிமைனிங் 4 வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 வேல்யூஸையும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம வசதிக்காக இந்த 4 வேல்யூஸை எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம்னா u1, u2, u3, u4. இந்த 4 வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிராங் நிக்கோல்சன் ஃபார்முலாவை ஒவ்வொரு டைமும் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு u1 இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இந்த கிராங் நிக்கோல்சன் ஃபார்முலா இருக்குது இல்லையாம்மா, இதை தான் நான் வந்துட்டு இப்படி ஷார்ட் ஆட்டு டயக்ராம் போல போட்டு வச்சிருக்கிறேன். தட் இஸ் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு நேர மேலே உள்ள இந்த இதுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ, இந்த வேல்யூ வேணும், இந்த வேல்யூ வேணும், அதுக்கப்புறம் சேம் ரோல உள்ள லெஃப்ட் சைடு வேல்யூ அண்ட் ரைட் சைடு வேல்யூ, இந்த 4 வேல்யூஸ் ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணணும். அதுதான் இந்த ஃபார்முலா. இதே போல நம்ம இங்க அடுத்தது u1, u2, u3, u4 இந்த 4 வேல்யூஸையும் எழுதிக்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து u1 இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ u1 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 தி ஹோல் இன்டூ, ஜஸ்ட் இந்த டயக்ராம் போலே இங்கேயும் ஒரு டயக்ராம் போடுவோம். தட் இஸ் u1க்கு வேல்யூ தான் வேணும் அப்படின்னா அதுக்கு நேர மேலே இருக்குது இல்லையா, இந்த வேல்யூவை விட்டுறணும். அதுக்கு லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ இது வரும் அண்ட் ரைட் சைடு வேல்யூ இந்த 20 வரும் அண்ட் சேம் ரோல உள்ள இந்த லெஃப்ட் சைடு வேல்யூ வரும், இந்த ரைட் சைடு வேல்யூ. தட் இஸ் 0 + 20 + u2 + 0 இவ்வளோ தான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். அடுத்தது நம்ம இந்த u2க்கு வேல்யூ இதை கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஸோ u2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப இந்த 20 இந்த வேல்யூ வரும், இந்த 20 வரும், இந்த ரைட் சைடில் உள்ள u3 வரும், லெஃப்ட் சைடில் உள்ள u1 வரும். தட் இஸ் u2 ஈக்குவல் டு 1/4 தி ஹோல் இன்டூ 20 + 20 + u3 + u1. அடுத்தது u3க்கு வேல்யூ இதை கண்டுபிடிக்கலாம். u3 ஈக்குவல் டு 1/4 தி ஹோல் இன்டூ இந்த 20 + 20 + u4 + u2 அவ்வளவு இந்த பிராக்கெட்டுக்குள்ள வரும். இதே போல u4 அந்த ஈக்குவேஷன் எழுதிடலாம். இங்க நமக்கு எந்த 4 வேல்யூஸ் எல்லாம் வரும்னா இந்த 20 வரும், இந்த 100 வரும், ரைட் சைடில் உள்ள இந்த 100 வரும், லெஃப்ட் சைடில் உள்ள u3 வரும். தட் இஸ் u4 ஈக்குவல் டு 1/4 தி ஹோல் இன்டூ இந்த 20 + 100 + 100 + u3. அடுத்து இந்த 4 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுனா நமக்கு u1, u2, u3, u4 4 வேல்யூவும் கிடைச்சிரும். ஸோ அதுக்காக இந்த 4 ஈக்குவேஷனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ரைட் சைடில் உள்ள 4 லெஃப்ட் சைடில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகும்னா 4u1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டுக்குள்ள 20 + u2 இருக்கும். அண்ட் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவில் கான்ஸ்டன்ட் மட்டும் அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய u2வை லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி 4u1 இருக்குது, u2 லெஃப்ட் சைடில் எடுத்தால் -u2வாக மாறிடும். தென் ரைட் ஹேண்ட் சைடில் 20 இருக்கும். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுப்போம். இதே போல் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இதுலேயும் ரைட் சைடில் இருக்கிற 4 லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு 4u2வாக மாறிடும். தென் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 20 + 20 தட் இஸ் 40, தென் ப்ளஸ் u3 + u1. இங்கேயும் அதே போல தான் ரைட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட் தவிர ரிமைனிங் u1ஐயும் u3ஐயும் லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் u1 எழுதிக்கலாம். இந்த +u1 லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப -u1ஆக மாறிடும். அண்ட் ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் +4u2 இருக்குது. இங்கே ரைட் சைடில் +u3 லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப -u3ஆக மாறிடும். ஈக்குவல் டு ரைட் சைடு வேல்யூ 40. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். அடுத்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இதுலேயும் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 4 அதை லெஃப்ட் சைடில் எடுத்தால் இந்த 4 நியூமரேட்டருக்கு போயிடும். தட் இஸ் 4u3 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 20 + 20னா 40, தென் ப்ளஸ் அடுத்த டேர்ம் u4 + u2. இப்போ இதில் ரைட் சைடில் இருக்கிற u2 அண்ட் u4 லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். அண்ட் அதை ஆர்டர் படி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் u2 எழுதிக்கலாம். தட் இஸ் -u2. அடுத்தது u3 எழுதலாம் 4u3.
அடுத்தது இந்த u4 லெஃப்ட் சைடில் எடுத்தால் மைனஸ் u4 மாறிடும் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 40. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இதுலேயும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 4 லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு 4u4 அப்படி மாறிடும். ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையா, இவ்வளோ ஆட் பண்ணுனா 220ன்னு கிடைக்கும். தென் ப்ளஸ் u3. இப்போ இந்த u3யை லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். ஸோ மைனஸ் u3 மாறிடும். தென் ஆல்ரெடி 4u4 லெஃப்ட் சைடில் இருக்குது ஈக்குவல் டு 220. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ இந்த 4 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிடலாம். அண்ட் யூஸ்வலாக இதை ஆர்டினரி மெத்தடில் செய்தோன்னா நிறைய டைம் ஆகும். இதுக்கு பதிலாக நம்ம கால்குலேட்டர்லேயே இந்த அன்னோன்ஸுக்கு வேல்யூஸ் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் நமக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ 4 அன்னோன்ஸ் இருக்குது, u1, u2, u3, u4. இந்த 4 அன்னோன் இருக்குது இல்லையா, இதில் ஏதாவது ஒரு அன்னோனை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 அன்னோன், தட் இஸ் 3 வேல்யூஸையும் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஏதாவது ஒரு அன்னோனை இப்போ நம்ம எலிமினேட் பண்ணலாம். இதில் இந்த லாஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள் u1 இல்லை, பட் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்லேயே தான் u1 இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம u1 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸில் எல்லாம் u2, u3, u4 3 வேல்யூ தான் இருக்கும். தட் இஸ் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக இங்கே u2, u3, u4 அப்படின்னு 3 ஈக்குவேஷனில் வரும். அந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இங்கே u1க்கு கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது, பட் அடுத்த ஈக்குவேஷனில் u1க்கு கோஎஃபிஷியன்ட் சிம்பிளி -1 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு 4 இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணினாலே இந்த u1 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் கூட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணினாலே இந்த u1 டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 ப்ளஸ் 4 இன்டு ஈக்குவேஷன் நம்பர் 3. So implies equation number 2 உள்ள left hand side அது அப்படியே தான் எழுதிக்கணும். That is 4u1 minus u2. அடுத்தது plus 4 into equation number 3. That is இந்த equation number 3க்கு left sideல 4ஆல multiply பண்ணி இங்கே எழுதிக்கலாம். So நமக்கு minus 4u1 இங்கே 4 கொண்டு multiply பண்ணினா 16u2 then minus 4 into u3 அப்படி கிடைக்கும் equal to இப்போ right hand sideையும் அதே போல எழுதலாம். equation number 2 க்கு right side அப்படியே எழுதிக்கலாம். that is 20 then plus equation number 3 க்கு right side கூடால ஒரு 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு 160 அப்படி கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ப்ளஸ் 4u1 மைனஸ் 4u1 கேன்சல் ஆயிரும். அண்ட் ரிமைனிங் இங்கே மைனஸ் u2வும் ப்ளஸ் 16u2 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணுனா 15u2 கிடைக்கும். அடுத்தது இங்கே ஒரு u3 டேர்ம் இருக்குது, தட் இஸ் மைனஸ் 4u3 ஈக்குவல் டு 160 ப்ளஸ் 20னா 180. இதை ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது நம்மளோட எய்ம் என்னன்னா u2க்கு வேல்யூவையும் u3க்கு வேல்யூவையும் u4க்கு வேல்யூ இந்த 3 வேல்யூவையும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4, 5 அண்ட் 6 இந்த 3ஐயும் யூஸ் பண்ணால் போதும். இதை நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 3 ஈக்குவேஷனையும் ஆர்டர் படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்து u2க்கு டேர்ம் தான் இருக்கணும், அடுத்தது u3க்கு டேர்ம், அடுத்தது u4க்கு டேர்ம், அடுத்த ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்படி 3 ஈக்குவேஷன்ல இருந்தால் தான் கால்குலேட்டரில் நம்ம சால்வ் பண்ணுறப்ப தப்பு வராமல் இருக்கும். ஓகேவாம்மா? இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதே ஆர்டரில் தான் இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், இங்கே u2 டேர்ம் இல்லை. எந்த டேர்ம் இல்லையோ அதில் நம்ம 0 அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். தட் இஸ் 0 இன்டு u2. தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், u2 டேர்ம் இருக்குது, u3 டேர்ம் இருக்குது, பட் u4 இல்லை. ஸோ இல்லாததை நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் இன்டு அந்த அன்னோன் u4 ஈக்குவல் டு இந்த ரைட் சைடு வேல்யூ. இங்கே நமக்கு இந்த 3 ஈக்குவேஷனில் 3 அன்னோன்ஸ் இருக்குது. இப்படி 3 அன்னோன்ஸ் உள்ள ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை கால்குலேட்டரில் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணி XY Z வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இங்கே XY Z பதிலாக u2, u3, u4 இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தட் இஸ் நவ் சால்விங் ஈக்குவேஷன் நம்பர் 4, 5, 6 we get u2 ஓட வேல்யூ 20.2 கிடைக்கும். அடுத்தது u3க்கு வேல்யூ 30.72 கிடைக்கும். u4 ஓட வேல்யூ 62.68 கிடைக்கும். இப்போ நமக்கு இங்கே 3 வேல்யூஸ் தான் தெரியும். அடுத்தது நம்ம u1க்கு வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் இந்த ரெண்டுலேயுமே u1 டேர்ம் இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷனில் நீங்கள் எந்த ஈக்குவேஷனை வேணும்னாலும் எடுத்து u1க்கு வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம்.
இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதை எடுத்து u1 வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். இதில் 4u1 ஈக்குவல் டு இந்த மைனஸ் u2 ரைட் சைடில் எடுத்தால் 20 ப்ளஸ் u2 அப்படி கிடைக்கும். ஸோ பை ஈக்குவேஷன் நம்பர் 2 4u1 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் u2 அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம u2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 20.2. அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 20.2. நமக்கு u1க்கு வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ u1 ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணினா 40.2 கிடைக்கும். தென் டிவைடட் பை 4. இதை சிம்பிளிஃபை பண்ணினா 10.05 கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் u1க்கு வேல்யூ 10.05, u2க்கு வேல்யூ 20.2, u3க்கு வேல்யூ 30.72 அண்ட் u4க்கு வேல்யூ 62.68.